காலையில் நேரத்துலேயே போயிட்டு மாட்டு தீவனம் அறுத்துட்டு வந்து வீடு சேர்த்தியாச்சுங்க. இது மாட்டுக்கு இல்லைங்க, ஆட்டுக்கு தாங்க. இந்த கட்டரில் நறுக்கி வச்சோமா சுத்தமாக தண்டு முதற்கொண்டு அடித்தண்டு முதற்கொண்டு எல்லாமே சாப்பிட்ருங்க. இந்த கட்டர் வந்து கவர்மெண்ட்டில் 100% மானியம் மூலியமாக 15 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினதாங்க. நான் கல்யாணம் ஆகி வந்து 6 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் உழைக்குதுங்க. அப்பப்போ இடையில சின்ன சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணுங்க, ஒரு 500 1000 செலவு பண்ணோமா சரியாக போயிருங்க. இந்த ஆட்டுங்களுக்கெல்லாம் 10 மணி ஆயிடுச்சுன்னா எப்படி தான் நேரம் தெரியுதுன்னே தெரிலங்க. நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் தாண்டி போகிறதுக்கு இல்லைங்க. இதுங்க கத்துற கத்தில் சரி இதுக்கு தீனி போட்டு தந்தால் அடுத்த வேலையை பார்க்கணுன்னு நம்மளுக்கே ஆயிடுதுங்க. ஒரு 2 மணி வாக்கில் மறுபடியும் இதே பாக்ஸில் தண்ணி வச்சோம்னா அதையும் குடிச்சிருங்க. தண்ணிக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லைங்க. மாடு தீவனத்துக்கு போடுற தீவனத்தையே கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சோம்னா நல்லா சுத்தமாக குடிச்சிருங்க. இந்த காற்று காலம் ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சதுங்க. புளியா மரத்துல எல்லாம் புளியாக கொட்டுதுங்க. காலையிலையும் சாயந்தரமும் புளி பொறுக்கிற வேலையே பெரிய வேலையாக இருக்குதுங்க. புளி இந்த மாதிரி 2-3 நாள் காய வச்சு கொஞ்சம் நிழல் உலர்த்தி தட்டினோம்னா தொட்டெல்லாம் தனியாக வந்துடுங்க. அப்புறமா மத்தியானமாக நேரக்கிற சமயமாக பார்த்து புளி நசிக்கலாங்க. ஏற்கனவே 2 பேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. இது 3வது பேட்சுங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு புளி கடையில் வாங்க வேண்டியது இல்லைங்க. பாப்பா காலையிலேருந்து உண்டியில் உடைக்கலாம் வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. உண்டியில் காசு போகிறதுக்கு இடமே இல்லையாங்க. நான் கூட ஏதோ 1500 கம்மியாக தான் சேர்த்துருப்பான்னு நினச்சேங்க. பாப்பா உண்டியில் காசு சேர்த்த ஆரம்பித்த நாளையிலேருந்து வீட்டில் ஒரு சில்லற காசு கூட அங்கே இங்கே கிடக்கிறது இல்லைங்க. எல்லாமே சுத்தமாக பொறுக்கி போட்டுறாங்க. மொத்தமாக உண்டியில் 6500 சேர்த்திருந்தாங்க. என்னாலே நம்ப முடியலங்க. அதை அவளே எண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க.